ஒரு லோக்கல் டெய்ட்டி ஒன்று இருக்குது. அதாவது பக்கத்தில் ஒரு காடு. நான் இருக்க நேரத்துலேருந்து நான் லாயர் சண்முகம். அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன். வழக்கமாக போவேன் எவ்ரி ஃப்ரைடே. ஒரு நாள் போயிருந்தேன். 10 மாற்றி வச்சுக்குவேன் கரன்சியாகவே. வேறு யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இந்த பரதேசியில் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். சாமி கும்பிட்டு வெளியே வர்றேன். வந்தோடனே ஜூனியர்ஸ்ட்டு சொல்லி 10 போட சொல்லுவேன். ஒருத்தர் போட்டுக்கிட்டே வராரு. நான் பேசிக்கிட்டே வரேன் இன்னொரு ஜூனியரோடையும் கிளார்க்கோடையும். வந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு பரதேசி ஐயா இவர் பேர் என் பேரை சொல்லி இவர் இன்னும் வைக்கலையா தானே அப்படின்னு கேட்டார். எனக்கு காதில் விழுந்துச்சு. விஐபிஎல்லாம் நிற்கிறாங்க. அதில் சோகால்டு விஐபிஎல். அவங்க டக்குன்னு அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாதுன்ட்டு என்னடா நம்மள்கிட்ட ஒரு ஆள் பரதேசிங்கிறாரு அப்படின்ட்டு கேட்குறாருன்ட்டு விவரமாக ரிட்டன் பெண் வாங்கி போய் ஐயா என்னை எப்படி தெரியும்னே, ஐயா உங்களால தான் பரதேசி ஆகணும்னு ஜாலியாக சொல்லிட்டாரு. எனக்கும் பதறி போச்சு. வக்கீல்னால பரதேசினா நான் ஃபீஸ் வாங்கி அவனை பரதேசி ஆக்கின மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் விவரமாக சொல்லுங்க. பப்ளிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லையா 10 வருஷத்துக்கு முன்னால் நானும் என் ஒய்ஃப் என் பையன்லாம் வந்தோம். என் பங்காளிகிட்டேருந்து சொத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னோம். நீங்கள் வழக்கு போட்டு நல்ல மனுஷனா வழக்கு போட்டு எங்களை ஜெயிச்சு கொடுத்திய. அந்த சொத்தை வாங்கினதான் மிச்சம். என் ஒய்ஃபை என் மகனும் போட்டு என்னை அடித்து சொத்தை விற்க சொன்னாங்க. பூரிய சொத்தை விற்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஊரை விட்டே போயிடும்னேன். போடுறான்னு சொல்லி மிதித்து என்னை சொத்தை எழுதி வாங்கிட்டு அதையும் விற்றுட்டு என்னை விரட்டிட்டாங்க. கவனிக்கலை. பார்த்தேன். பரதேசியாக போயிட்டேன். திருவோடு எடுத்தேன். தெருவோடு போனேன். இப்போ பொண்ணுக்கு மோசம் இல்லையா? உங்கள் புண்ணியத்தில் காசு ஈஸி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். 3 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டேன். 3 இடம் போயிட்டு வந்துட்டேன். அங்கங்கே சத்திரங்கள்லாம் இருக்கையா அப்படின்னு. அப்படியா? அப்போ ஒன்றும் சந்தோஷம்யா. சம்பாதிக்கிறோம். ஒரு 15 நாள் சம்பாதிக்கிறோம். ஒரு மடத்தில் கொண்டு கொடுப்போம். எங்கள் செலவு போக அவங்க வாங்கிட்டு 10 நாள் இங்கே இருக்கலாம். விட முடியலன்னா கூட இருக்கலாம். மறுபடியும் போவோம். 3 இடம் காசு அமேசான் போயிட்டு வந்துட்டேன். எல்லாம் உங்கள் புண்ணியத்தில் இந்த சொத்தை வாங்கி கொடுத்திய பெத்த என் ஒய்ஃபும் பையனை அடித்து உதச்சி எழுதி ஆகிட்டாங்க. அதனால் சாமியாரை போயிட்டேன். உடனே அப்படியா உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு. ஃபோன் இல்லையான்னு. அடுத்து வரும்போது ஃபோன் வாங்கி வைங்க. ஆதார் அட்டை வேணும்னா எனக்கு டவிடேட் வாங்கிக்கிறேன். ஆசனோட்டி பப்ளிக் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே பக்கத்தில் உள்ளவங்களாம் கிடையாது சார் ஃபோன் நம்பரு. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் போகலாம் தானே. பரதேசியை போகிறது தப்பு இல்லையே. சந்தோஷம் தானே வாழ்க்கை. கடைசி அது வாழ்க்கையில் மிஞ்ச போகிறது கோடிகள் இல்லை, தெருக்கோடிகள் தான். அதில் கோயில் வாசல்லேருந்து பிச்சை எடுக்கிறது ஒரு தன்னடக்கத்தை கொடுக்கும். நான்கிற அகங்காரத்தை அழிச்சிடும். அதனால் அடுத்து வரும்போது அஃபிடேவிட் வாங்கி ஒரு ஆதார் வாங்கி உங்கள் ஃபோன் ஒன்று வாங்கி வச்சுங்க. தேவையான எனக்கும் வாய்ப்பு இருந்தால் இறைவன் அருள் இருந்தால் நானும் இப்படி வருவேன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. யார் ஒன்றாலும் இப்படி ஒன்றும் வரலாம் என்று அவருடைய வாழ்த்தை பெற்று விடை பெற்றேன்.